பினாங்கு செப்ராங்ஜயாவில் ஒருவரையொருவர் குத்திக்கொண்டு சண்டை போட்டு வைரலான கடை உரிமையாளரும் வாடிக்கையாளரும் மனக்கசப்புகளை மறந்து சமாதானமாக சென்றுள்ளனர். போலீஸ் அதிகாரிகளின் ஆலோசனைக்கு பிறகு இருவரும் தத்தம் புகார்களை மீட்டுக் கொள்ள இணக்கம் கண்டதாக மளிகை கடை உரிமையாளர் 49 வயது கோ யப் யங் தெரிவித்தார். எங்களுக்குள் ஏற்பட்ட பிரச்சனையை நல்ல விதமாக தீர்த்து கொண்டோம். மன்னிப்பு கேட்டுவிட்டோம். நாமெல்லாம் மலேசியர்கள். எனவே இதனை இனியும் நீட்டிப்பது சரியல்ல என அவர் சொன்னார். அச்சண்டை நடந்திருக்க கூடாது. தேவையில்லாமல் வைரலாகிவிட்டது. அதற்காக தாம் வருந்துவதாக 2 பிள்ளைகளுக்கு தந்தையான யப் யங் கூறினார். தைக்வாண்டோவில் பிளாக் பெல்ட் வைத்திருக்கும் அவர் முன்னதாக 2 நாட்கள் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டார். மற்றொரு ஆடவரும் கைதானார். அவ்விருவரும் மளிகை கடையில் சண்டையிட்டுக் கொண்ட காணொளிகள் 1 by 1 மற்றும் ஜென்டில்மேன் என்ற பெயர்களில் வைரலாகி நெட்டிசன்களின் கவனத்தை பெற்றது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் இருவரும் போலீஸ் புகாரை மீட்டுக்கொண்டு கைகுலுக்கிக் கொள்ளும் புகைப்படம் வெளியாகியுள்ளது. போலீசும் மேல் நடவடிக்கை இல்லை என அச்சம்பவத்தை வகைப்படுத்தியிருக்கிறது.